ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்யா சௌமியம் சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கக்கூடிய ஒரு அப்பம் ரெசிபி தான். இந்த அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ முன்னாடியே உங்களுக்கு சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்பம் செய்கிறதுக்கு தேவையான அரிசி நான் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் கடைகளில் விற்கக்கூடிய பச்சரிசியாக கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரேஷன் கடையில் போடக்கூடிய அரிசியை தான் நான் எடுத்திருக்கேன். எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் 4 டம்ளர் குவான்டிட்டி அளவு எடுத்திருக்கேன். இப்போ அந்த அரிசியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு போகிற அளவுக்கு நல்லா கைகளால் நல்லா பிசைஞ்சு நல்லா வெள்ளை ஆகுற வரைக்கும் நல்லா கழுவிக்கங்க. ஒரு 4-5 தடவை கழுவுனீங்கன்னா இந்த டஸ்ட்டெல்லாம் போயிடும். இப்படி கைகளால் நல்லா தேய்ச்சி கழுவுங்க. இதில் கொஞ்சம் டஸ்ட்டு தான் இருக்குமே தவிர கொஞ்சம் நம்ம மற்றபடிக்கு சூப்பராக இருக்கும் அந்த அப்பம். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளையாக கழுவிட்டேன் அரிசியை. அந்த அரிசியை கழுவுன தண்ணி என்ன தண்ணி ஊற்றுறோன்னா, நம்ம டேப் தண்ணியை ஊற்றக்கூடாது. நம்ம அன்றாடம் குடிக்கிற தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஒரு 5 மணி நேரம். இப்போ ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நல்லா எடுத்து பாருங்கள், நல்லா அரிசி நல்லா ஊறி இருக்குது. கைகளில் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நசுப்படும். அந்த அரிசி நசுக்கி நல்ல இதாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம குவான்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால கிரைண்டரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கிரைண்டரை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அரிசியை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். எப்பயுமே நம்ம கிரைண்டரில் அரிசி போட்டோம்னா, முன்னாடி அரிசி போட்டோம்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தான் அரிசி போடணும். அப்போ தான் அந்த மாவு நல்லா நைஸாக அரையும். அதுக்காக தான். இப்போ இதுக்கு தேவையான தேங்காயை எடுத்துக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேன். அந்த தேங்காயை நல்லா துருவுறதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைப்பட்டு வந்துருச்சு. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாவு ஆப்பத்துக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் மாவு இருக்கணும். இப்போ அந்த மாவுலேருந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி, பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். தனியாக எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றிக்கிங்க. நம்ம எடுத்த குவான்டிட்டிக்கு 2.5 குழிக்கரண்டி தண்ணி ஊற்றிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அதை அந்த மாவை நம்ம கூழ் மாதிரி காய்ச்ச போகிறோம். அதை நீங்கள் அடுப்பை நார்மல் தீயில் வச்சுக்கோங்க. அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும். சூடாக ஆக மாவோட தன்மை கெட்டியாகும், தண்ணியை இழுத்துரும், நல்லா வெண்ணெய் பதத்துக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ கிண்ட பாருங்கள், அந்த ஊற்றின தண்ணியெல்லாம் காணாமல் போய் நல்லா மாவு வெந்து வெண்ணெய் பதத்துக்கு வந்துடும். இந்த வெண்ணெய் பதத்துக்கு நீங்கள் கலர் சேஞ்ச் ஆகி பாருங்கள். இந்த டைம் இந்த குவான்டிட்டி வந்த மாதிரி இந்த மாதிரி வந்தோடனே நம்ம எடுத்து இறக்கி வச்சுக்கணும். ஆறின பின்னாடி நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நம்ம அரைக்கணும். ஆறின பின்னாடி தான் அரைக்கணும். சூடாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் சூடாக இருந்தாக்க. நம்ம இதிலே நம்ம தேங்காய் துருவி வச்சோம் இல்லையா, அந்த தேங்காய் துருவல்களையும் நம்ம போட்டு இதை ஒன்றா ஊற்றி அரைச்சிக்கலாம். தண்ணியை ஊற்றி இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா வெண்ணெயாக முன்னாடியே நம்ம காய்ச்சிருக்கிறதுனால அந்த தேங்காய் பூவும் சேர்ந்து அரையும் போது நல்லா வலுவலுன்னு இருக்கும். இப்போ இந்த கலவையை நம்ம மாவில் நல்லா ஊற்றி ஒரு கிளறிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான 1 கப்பு சாதம். இது பச்சரிசி சாதமாக இருந்தாலும் சரி, நம்ம சாப்பிட்ற புழுங்கல் அரிசி சாதமாக இருந்தாலும் சரி, அதுக்கு சும்மா நம்ம இந்த 1 கப்பு சாதம் போட்டால் நல்லா நொதித்தல் நல்லா நடைபெற்று இந்த ஆப்பம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த சாதம் போடுறோம். இப்போ இந்த சாதத்தையும் நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி இந்த மாவோட கலந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு கலந்து ரெடி பண்ணி நம்ம புளிக்க வச்சிடலாம். நைட்டு ஃபுல்லாக நம்ம புளிக்க வச்சிடலாம். காலையில் எழுந்திரிச்சு நம்ம ஊற்றி பார்க்கலாம். இப்போ நல்லா கரண்டிகளால் நல்லா கிளறிட்டு எல்லா உப்புமே எல்லா மாவுலேயும் படுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சுடுங்க. நைட்டெல்லாம் புளிக்கட்டும். காலையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், காலையில் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாவு நல்லா புளிச்சு மேலே வந்திருக்கு. இப்போ அதை நம்ம அப்பமாக ஊற்றி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நான் இன்னொரு பாத்திரத்துலேயும் அடுத்த பாத்திரத்தில் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு நான் உங்களுக்கு அப்பம் ஊற்றி காமிக்கிறேன். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பச்சட்டி இருந்தால் ஆப்பச்சட்டி வச்சுக்கோங்க. இந்த ஆப்பச்சட்டியில் தான் ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மற்ற சட்டியில் ஊற்றி பார்த்ததில்ல. நான் ஆப்பச்சட்டியில் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ நல்லா சூடான உடனே ஒரு 1.5 குழிக்கரண்டி மாவு ஊற்றிட்டு இந்த மாதிரி கைகளால் இந்த மாதிரி சுற்றிட்டு மாவு ஃபுல்லாக அந்த கடாயில் படுற மாதிரி சுற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் அடுத்த அப்பமும் நான் ஊற்றிட்டேன். இது வேகிறத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றணும். நல்லா ஆப்பச்சட்டியை இந்த மாதிரி கைகளால் எடுத்து இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா மாவு ஃபுல்லாக நம்ம
கடாய் ஃபுல்லாக வரும். நம்ம கரண்டியால் வந்து நம்ம இதை இது பண்ண முடியாது. அதனால் நம்ம கைகளால் தான் இந்த மாதிரி சுற்றணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இப்போ பாருங்கள், அப்பம் சூப்பராகிருச்சு. சுற்றிலும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. நடுவில் வந்து மாவு இருக்குது. இதுதாங்க கரெக்டான பதம். இதை நீங்களும் இந்த மாதிரி அப்பம் செஞ்சு இந்த குவான்டிட்டியில் போட்டு செஞ்சு உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த அப்பம் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.